ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பெண்களோட சைக்காலஜி ஃபேக்ட்ஸ். நீங்கள் ரொம்ப நாளாக சிங்கிளாகவே இருக்கீங்களா? பொண்ணுங்களை பற்றி புரிஞ்சுக்க முடியலையா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்பர் 1, யாருங்க அதிகமாக போய் பேசுவாங்க, ஆண்களா பெண்களா அப்படின்னு பார்த்தா பெண்கள் தான் அதிகமாக போய் பேசுவாங்களாம். அதே மாதிரி அந்த பொய்யை அவ்வளோ அழகாக பூசி மொழிகி பக்காவாக உண்மையை பேசுகிற மாதிரியே பேசுவாங்களாம். அதை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாதாம். அதே சமயத்தில் ஒரு ஆண் பொய் பேசுகிறாங்க அப்படி இல்லைன்னா வேற யாராவது பொய் பேசுகிறாங்க அப்படின்னா பெண்கள் ஈஸியாகவே சர்வ சாதாரணமாக கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் கமிட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, இல்லைனா ஆல்ரெடி லவ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக போக வைக்கணும்னா உங்கள் பார்ட்னர்கிட்ட பொய் சொல்லாதீங்க, மாட்டிப்பீங்க. நம்பர் 2, ஒரு பொண்ணோட மனசில் கண்டிப்பாக ஏதாவது ஆழ்மனசு ஆசை, கனவு, லட்சியம் இப்படி இருக்கிறது என்னென்னு கண்டுபிடிச்சி அதை நிறைவேற்றி வச்சிங்கன்னா நீங்கள் தான் அவங்க மனசில் ஹீரோ. நம்பர் 3, பொண்ணுங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க, மேக்கப் போட்டுட்டு இருக்காங்கன்னா தயவு செஞ்சு அர்ஜென்ட் படுத்தாதீங்க. பொண்ணுங்களுக்கு பொதுவாகவே தங்களை அழகுபடுத்தி கொள்ள ரொம்பவே பிடிக்குமா. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் ரொம்ப அர்ஜென்ட் படுத்தினீங்கன்னா உங்கள் மேலே ஒரு எரிச்சலை ஏற்படுத்துவாங்க. ஏன்னா பெண்கள் மேக்கப் போட்டுக்கொள்வது தன்னை சார்ந்த ஆண்கள் பாராட்டணும்னு தான். நம்பர் 4, ஆண்களை விட பெண்கள் அதிகமாகவே பேசதாங்க செய்வாங்க. ஏன்னா ஒரு ஆண் 5000 7000 வார்த்தைகள் வரை பேசுவாங்களாம். ஆனால் பெண்கள் ஒரு நாளைக்கு 18,000 22,000 வரைக்கும் பேசுவாங்களாம். அப்படி பேசும்போது அதை கவனிக்கணும்னு நினைப்பாங்களாம். சும்மா தலையை மட்டும் ஆட்டி கேட்குற மாதிரி நடிக்கிறவங்கள பெண்களுக்கு சுத்தமாக பிடிக்காதான். நம்பர் 5, பொதுவாகவே பெண்களோட மைண்ட், அதாவது பிரெயின் 40,000 ஆங்கிளில் யோசிக்குமா. எக்ஸாம்பிளுக்கு கலர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறத சொல்லலாம். ஆண்கள் கலர்ஸை வெறும் ரெட் எல்லோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதையும் இது லிப்ஸ்டிக் ரெட், ஒயின் ரெட், நார்மல் எல்லோ, லைம் எல்லோன்னு தனித்தனியாக பிரித்து சொல்லுவாங்க. ஸோ அதனால பெண்களுக்கு எப்போதுமே ஒப்பீனியன், சஜஷன், ஒரு சொல்யூஷன் சொல்லக்கூடிய திறமை அதிகமாக இருக்குமா. அதனால தன்னுடைய பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், தங்கள்கிட்ட சொல்யூஷன் அல்லது ஒப்பீனியன் கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் கேட்டு பாருங்க, உங்களை அவ்வளோ பிடிக்கும். நம்பர் 6, பெண்கள் அவங்க சந்தோஷத்தை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கோவத்தை அவங்களோட லவ்டு ஒன் கிட்ட மட்டும்தான் காட்டுவாங்க. சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களோட கோபம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு குழந்தையோட கிறுக்கல் மாதிரி தான். ஒரு குழந்தை கிறுக்கல் பண்ணிச்சுன்னா நம்ம அதை திட்டாமல் அப்படியே விட்டுருவோம்ல, அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. பெண்களுடைய கோபம் 90% அன்புக்கும் அரவணைப்புக்குமான ஏக்கம்னு சொல்கிறாங்க. பெண்களோட கோபத்தில் இருக்கக்கூடிய அன்பையும் மௌனத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையையும் புரிஞ்சு கொண்டாலே பெண்கள் தேவதைகள் தான். நம்பர் 7, நமக்கு பிடிச்சவங்களுக்காக வாழ்றது மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கிறதும் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெண்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியுமா. அவங்களுக்கு பிடிக்காத சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்து உனக்கு பிடிச்ச மாதிரியே உனக்கு பிடிக்காத விஷயத்த நான் மாற்றிக்கிறேன்னு பசங்க சொல்லும்போது பெண்களுக்கு அவ்வளோ அதிகமாக பிடிக்கும். நம்பர் 8, பெண்களுக்கு அவங்களோட பொழுதுபோக்குகளை கேள்வி கேட்குறது பிடிக்காது. ஒவ்வொருத்தங்களுக்கும் பொழுதுபோக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக 4 செவத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு பொழுதுபோக்காக எதுவும் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சத்துக்கே போயிடுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட பொழுதுபோக்கை நீங்கள் கேள்வி கேட்கும்போது அவங்க செம கடுப்பாயிடுவாங்க. ஸோ முடிஞ்சவரை அவங்க பொழுதுபோக்குக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க கூட உட்காந்து அவங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம்ஸோ ரீல்ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை உங்ககிட்ட எதிர்பார்க்கவும் செய்வாங்க. நம்பர் 9, பெண்கள் நார்மலாக ஒரு லிட்டில் ஹானஸ்ட் லவ் லெட்டரை ரொம்ப விரும்புகிறாங்க. ஆனால் இப்போ ஃபோன் வந்ததுக்கப்புறம் அந்த லெட்டருங்கிற கான்வர்சேஷனே காணாமல் போயிடுச்சு. வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லையும் கூட நீங்கள் அவங்கள மென்ஷன் பண்ணி ஒரு கவிதையோ சாங்கோ இல்லைன்னா அவங்கள பிடிச்ச விஷயங்களை சொல்லும்போது பெண்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. நம்பர் 10, பொண்ணுங்க அவங்களோட பெயினை வெளிப்படுத்துறதுக்கு தான் அழுறாங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் ஏன் அழுதுகிட்டே இருக்குன்னு கேட்காம அவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு கன்சோல் பண்ணாலே போதும், அவங்க பாதுகாப்பாக உணர்வாங்க. நம்பர் 11, பெண்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா சைலண்ட்டாக இருப்பாங்க, உங்ககிட்ட பேசாமையே இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பேசாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி கோபம் தான் இருக்கிறதுங்கிறதையே கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்களுக்கு 9 நிமிஷம் ஆகுதுன்னு சொல்லப்படுது. ஒரு சில ஆண்கள் அதை கண்டுக்காமையும் போயிருந்தாங்களாம். ஆனால் இந்த மாதிரி அவங்க சைலண்ட்டாக இருக்கும்போதே என்னென்ன போய் கேட்டு சமாதானப்படுத்திட்டீங்கன்னா கூட கொஞ்ச நேரத்தில் பெண்கள் சாந்தமாயிடுவாங்க. ஆனால் அந்த கோபத்தை கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டு ஒரு நாள் அல்லது 2 நாள் கழிச்சியோ இல்லைன்னா கேட்காமையே விட்டுட்டிங்கன்னா பெண்களோட கோபம் எரிமலையாக மாறி வெடிச்சிருவாங்க. நம்பர் 12, ரிலேஷன்ஷிப்குள்ளே சிரிக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அது ஹாப்பினஸை டபுளாக இருக்கும். ஸோ உங்கள் பார்ட்னர் ஒரு ஜோக் சொல்கிறாங்கன்னா அது மொக்கையாக இருந்தால் கூட சிரிச்சிருங்க. ஃபேக்காக சிரிங்க. அவங்களுக்கு என்ன ஹாப்பினஸ் இருக்கும்னா 2 பேரும் சேர்ந்து சிரிக்கிறோம்னு சொல்லிட்டு ஹாப்பினஸ் டபுள் ஆகும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்த இந்த பெண்களோட சைக்காலஜி ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் கமிட்டட் ஆகலாம். இதில் எதெல்லாம் நீங்கள் அக்ரி பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.